இதை போல் ஒரு முட்டை மசாலா செஞ்சு சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அடாடாடா அட்டகாசமாக இருக்கும். இந்த முட்டை மசாலா சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 முட்டை எடுத்து வேக வச்சு மேல் தோலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது உள்ளே இருக்க மஞ்சள் கருவை நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அப்படி ஒரு கோடு போடுங்க, அதிகமாக போடாதீங்க. இப்படி போட்டிங்கன்னா வெள்ளைக்கரு தனியாக வந்துடும். இதை போல் எடுத்துருங்க. இதை போல் மஞ்சள் கருவை தனியாக எடுத்துருங்க. இதை அப்படியே வச்சுடுங்க. இதே போல் ஒரு முட்டையிலையும் மஞ்சள் கருவும் வெள்ளைக்கருவும் தனியாக எடுத்துருங்க. இப்போ வெறும் வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்து இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சைஸ் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதே போல் இருக்கிற முட்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்த தக்காளியாக 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி. இது கூடவே 6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாமா. பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக இருக்குனது இதையும் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இது சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. கூடவே 4 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும். அது ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துடலாம். ஒரு 3 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். இது கலருக்காக தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். காரம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இந்த வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியமான தீயில மூடி வைங்க. பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. சூடான ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா இழுத்துடுச்சு. அதே போல் வெங்காயம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வழவழப்பாக இருக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது 2 சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. ஃபஸ்ட்டு வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. மஞ்சள் கருவு லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். இப்போயே சேர்த்துட்டோமா உடஞ்சிடும். 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வைங்க. கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள்.